சற்று முன் திமுகவில் இணைந்தார் கடம்பூர் ராஜு. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தலை இரு கட்சிகளும் தனித்தனியான கூட்டணியை அமைத்து மாபெரும் தோல்வியை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக 5வது முறையாக தேர்தல் தோல்வியை சந்தித்து வருவதும் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றனர். இந்தியா கூட்டணியில் இதுவரை எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது குறித்து முடிவு எட்டப்படவில்லை. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இப்போது தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். மறுபக்கம் பாஜகவும் தீவிரப்படுத்தி வருகிறது. அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தை பகிர அதிமுக ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இபிஎஸ் கூறியதை போன்று பாஜகவும் ஏமாளி கட்சி அல்ல என கருத்து தெரிவித்தார். இதனால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் இன்று கோவில்பட்டியில் நடந்த பாஜக கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருப்பது அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பாஜக தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு 1998ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தது. நாங்கள் தவறு செய்துவிட்டோம். கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு கூடா நட்பு கேடாய் அமையும் என்பது போன்று இடையில் வந்த சுப்பிரமணிய சுவாமி பேச்சை கேட்டு ஒரு ஓட்டில் பாஜகவை வீழ்த்திவிட்டோம் என்று கடம்பூர் ராஜு கூறியிருந்தார். ஜெயலலிதா செய்த வரலாற்று பிழையால் 14 ஆண்டுகள் திமுக கூட்டணி 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் திமுக வளர்வதற்கு காரணமே பாஜக தான். திமுகவிற்கு அதிகாரம் கொடுத்தது பாஜக தான். ஆனால் இன்று திமுக பாஜகவை தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கிறது என கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். மேலும் ஜெயலலிதா எடுத்த முடிவை வரலாற்று பிழை என கூறியிருப்பது அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக ஜெயலலிதா குறித்து அவதூறு பரப்பும் வகையில் இவர் பேசியிருப்பது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி வந்த இந்த சூழ்நிலையில் எடப்பாடி இவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன் பெயரிலே கோபமடைந்த இவர் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவு எடுத்து கடம்பூர் ராஜு விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.